பிரியாணி பிரியாணி தான் லார்ஜ் பிரியாணி, லார்ஜ் பக்கெட். எனக்கே பத்தாது போல இது. ஸோ கைஸ், நீங்கள் கேஎஃப்சி பிரியாணி பற்றி பார்க்க வந்தீங்கன்னா இந்த டைம்ல போய் பாருங்கள். அங்கேருந்து கேஎஃப்சி பிரியாணி பற்றி வரும். அதுக்கு முன்னாடி வந்து என்னோட காருக்கும் என்னோட பைக்கும் நான் இப்போது ஆட் பண்ண ஒரு ஆயில் அடிட்டிவ் பற்றி பேச போகிறேன். அதை பார்த்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் கேஎஃப்சி பிரியாணி பார்க்க போகலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கேரளா வந்து ஒரு ட்ரிப்பு நான் வந்தேன். இப்போது கொச்சியில் நான் வந்து இருக்கேன். ப்ரோ ஹாய். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. வந்து கால் பண்ணாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டெபிலைஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம காரோட சஸ்பென்ஷனுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு விஷயம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், போய் பாருங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தே காட் இன் டச் வித் அஸ். அவங்க வந்து அவங்ககிட்ட ஒரு புது ப்ராடக்ட் இருக்கு. என்னன்னா வந்துட்டு இட்ஸ் நானோ லூப் ஆயில் அடிட்டிவ் ஃபார் இன்ஜின்ஸ். லைக் இப்போ கார் இன்ஜினுக்கான ஒரு அடிட்டிவ் வந்து இருக்கு. ஷோ கைஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் இது வரைக்கும் அதை யூஸ் பண்ணல. நான் என்ன சொன்னேன்னா, ஓகே ஐ யூஸ் இட். நான் இதை யூஸ் பண்ணிட்டு எப்படி நான் ஐ ஹேவ் டு கோ பேக் டு சென்னை, நான் செக் பண்ணுறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ சொல்லுங்க ப்ரோ. இதோட பேர் வந்து ஆர்மரோல் நானோ அல்ட்ரா லூப். ஆல்ரெடி கார் ஷோரூம்ஸில் டீலர்ஸே இது யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஓகே. அதுவும் இது நம்ம ப்ராடக்ட்னா டிஃப்ரென்ஸ்னா அது வந்து லிக்விட் மாலிகூல்ஸ் தான். இது வந்து இம்போர்ட்டட் நானோ பார்ட்டிகல்ஸ் தான். இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா வண்டியோட ஸ்மூத்னஸ் ஜாஸ்தி ஆகும். ஓகே. டெம்பரேச்சர், என்ஜினோட டெம்பரேச்சர் அதுதான் இதோட மெயின் வேலை. இந்த டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகுனால இந்த ஸ்லெட்ஜ் ரொம்ப இருக்கும் காரில். குக்கிங்கில் ஃப்ரை எல்லாம் பண்ணும்போது கீழே இந்த கிரீஸ் மாதிரி பிளாக் இருக்குல்ல, அந்த மாதிரி நிறைய இருக்கும் காரில். அது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும். இப்போ இந்த ப்ராடக்ட் போட்டதுக்கப்புறம் ரொம்ப டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகாது, ஸ்லெட்ஜ் கம்மியாக இருக்கும், பிக்கப்பு பெட்டராக இருக்கும், பவர் பெட்டராக இருக்கும், வைப்ரேஷன்ஸ் கம்மியாகும், என்ஜினோட நாய்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி இவங்களோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு தான் வந்து அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது ஆக்சுவலி அந்த இது யூஸ் பண்ணதுனால. ஸோ தட்ஸ் வை நானும் வந்து இப்போ நம்ம வண்டியிலே அதை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நம்ம வண்டி மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்டு வண்டி நரேஷ் ப்ரோ ஃப்ரெண்ட் இருக்காரு, அவரும் வண்டி கொண்டு வந்திருக்காரு. 2 பேர் வண்டியிலுமே இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். 100 ml ஒரு நார்மல் கார்ஸ் எல்லாம் 100 ml போடலாம். ஒரு 1.5 cc மேலே 1500 மேலே சிசி காருக்கு 150 இல்லை 200 ml போடலாம். இப்போ இன்னோவா, ஃபார்ச்சூனர் அதுக்கெல்லாம் 200 ml போடலாம். அப்போ வந்து இந்த மாதிரி 2 பாட்டில் வாங்கலாம். இது வந்து இப்போ நார்மலாக நம்மளே வாங்கி போட்டுக்கலாமா, இல்லை வந்து மெக்கானிக்ஸ் தான் போய் பண்ணணும்? இல்லை, ஈஸியாக நம்மளே போட்டுக்கலாம். இது வந்து என்ஜின் ஆயில் போடுறது அதே இடத்துல தான் போடணும். ஒரு வாட்டி இப்போ நம்ம இந்த ஆயில் மாற்றலாம், அப்போ தானே இது போடணும். ஆமாம். இதோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் போடணும். இல்லை ஒரு மேக்ஸிமம் 2000 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே போடனாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ 5000 3000 5000 அந்த மாதிரி போட்டால் ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்லெட்ஜ் இருக்கும், மிக்ஸாக இருக்கும், ஆல்ரெடி கண்டிஷன் கொஞ்சம் பேடாக இருக்கும். இப்போ வந்து கம்பெனி சொல்கிறாங்க 10,000 கிலோமீட்டர்ஸ்ல சேஞ்ச் பண்ணோம். ஆனால் 8,000 இருந்தே இந்த என்ஜின் ஆயில் கண்டிஷன் எல்லாம் ரொம்ப பேட் ஆயிரும். ஸோ 8,000 அப்புறமா நம்ம மாற்றிட்டு இதை போட்டுக்கலாம். இப்போ இது வந்து டீசல் வண்டி, இதுக்கும் ஒரே தான் போடுவீங்களா இல்லை பெட்ரோலுக்கு இது மாறுமா? இல்லை, சேம் ப்ராடக்ட். இப்போ வந்து வேற ஒரு 50 ml பாட்டில் இருக்கு, ஒரு கம்ப்ரஷன் பூஸ்டர் ஒரு பாட்டில் இருக்கு. 50 ml நார்மல் பைக்ஸ் போடலாம், நார்மல் பைக்குக்கே போடலாம். ஆமாம், 50 ml நார்மல் பைக்ஸ் போடலாம். 150 cc மேலே புல்லட், FZ அந்த மாதிரி பெரிய சிசி, R15 அந்த மாதிரி பெரிய சிசி உள்ள பைக்குகளுக்கு 100 ml போடலாம். 600 cc அதுக்கு 150 ml போடலாம். ஆமாம். ஓகே. இனி போடும்போது என்ன நம்ம இம்பார்ட்டன்ட்னா வண்டி வந்து வார்மில் இருக்கணும். ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ் ஓட்டதுக்கு அப்புறம் தான் இது போடணும். ஆனால் கொஞ்சம் ஹீட் இருக்கணும் இன்ஜின் ஆயில், அப்பதான் கலக்கும், இல்லைன்னா கலக்காது. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். இது சிம்பிள் ஃபிசிக்ஸ். ஆமாம். 2 types ஆஃப் கார் யூசர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஒரு நார்மல் கிலோமீட்டர்ஸ் டிரைவன், ஒரு 50,000 to புதுசு இருந்து 50,000 60,000 அந்த மாதிரி கார்களுக்கு அதுனா இந்த 100 ml போதும். இப்போ வந்து ஒரு 1 lakh கிலோமீட்டர்ஸ் மேலே 2 lakh அந்த மாதிரி கார் இருந்துச்சுன்னா இந்த 100 ml ப்ளஸ் கம்ப்ரெஷன் பூஸ்டர் கூட போடணும். அது ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஸ்லெட்ஜ் இருக்கும். ஆமாம். அப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வேணும். இப்படி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் ஆயில் ஃபில்டர் கூட சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா அந்த ஸ்லெட்ஜ் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும். அது ஃபில்டர் பண்ணும்போது அது சின்ன ப்ளோக் வரும். ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் ஓட்டதுக்கப்புறம் அந்த ஆயில் ஃபில்டர் கூட சேஞ்ச் பண்ணால் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸே மாறிடும். நிறையா வந்து இது அதாவது நீங்களே இந்த ஒர்க் பண்ணி இந்த மாற்றுவீங்களா, அவங்களுக்குலாம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ வண்டியில் ஏதாவது ப்ராப்ளம்னா நான் போய் விட்டுட்டு நான் சரி பார்ப்பேன். நான் வந்து தொடர்ந்து இதை வந்து பார்த்து இது பண்ணுற அளவுக்கு நான் வந்து அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. லிட்டில் திங்ஸ் ஐ நோ. அதனால் வந்து அடிட்டிவ் அப்படின்ற விஷயம் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஓகே நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வச்சிருவா உள்ள போயிடணும். ஒரு 50
போதாதா அது? இது வந்து 2000 cc தானே? ஆமாம் ஆமாம், அப்போ 50 ml கூட போடலாம். இன்னும் போடலாமா? இது நார்மல் கார்ஸுக்கெல்லாம் 100 ml போதும். நல்லா திக்காக இருக்கு. ஆனால் இங்கே ஒரு பைக்கில் கூட இன்ஸ்டால் பண்ணி உங்கள் பைக் புல்லட்லலாம் ரொம்ப சூப்பர் டிஃப்ரென்ஸாக இருக்கும். கொஞ்சம் கொடுங்க, இப்போ என் புல்லட்டில் ஊற்றிக்கிறேன். கண்டிப்பாக இன்னும் ஊற்ற வந்துன்னே இருக்குது. மூடிடலாமா ப்ரோ? ஓகே. ஸோ ஊற்றியாச்சு. இப்போ ஆன் பண்ணி ஓட்டினோம்னா ஃப்ரெண்ட்ஸ் சரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேஸ் மொத்தமாக வந்து 4, 5, 6, 7, 6 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஃபேன்சி நம்பர் மாதிரி இன்னும் 2 கிலோமீட்டர் ஓட்டினா கண்டிப்பாக ஃபேன்சி நம்பர் தான். 4, 5, 6, 7, 8 ஆயிருக்கும். இப்போ நான் போட்டுட்டு நான் சென்னை போய்ட்டு காட்டுறேன் உங்களுக்கு. சரி, இப்போ இது போகிறதுனால என்ன இது நெகட்டிவ்ஸ் ஏதாவது? நெகட்டிவ்ஸ்னா அப்படி ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து சில வண்டி வந்து ரொம்ப ஸ்லெட்ஜ் இருக்கும். ஆயில் வந்து கொஞ்சம் கிரீஸ் ஆயில் பிளாக் கலர் கறி மாதிரி இருக்கும். இந்த என்ஜின் பார்ட்ஸில் வந்து ஸ்டிக்காக இருக்கும். சில வந்து அது கிரீஸ் மாதிரி இருக்கும். அது ரொம்ப கஷ்டம் போகிறதுக்கு. ரொம்ப ஸ்லெட்ஜ் இருந்த வண்டிக்கு வந்து இது போட்டதுக்கு அப்புறம் என்னன்னா அந்த ஸ்லெட்ஜ் வந்து அங்கேருந்து ரிமூவ் ஆகிடும். ஆயிலில் மிக்ஸ் ஆகும். ஆயிலில் மிக்ஸ் ஆகும் போதுன்னா ஆயில் கொஞ்சம் திக்காகும். அப்போ வந்து ஆயில் திக்காகும் போது என்ன பிரச்சனைனா ஆயில் ஃபில்டரில் வந்து சின்ன பிளாக்கேஜ் மாதிரி வரும். அப்போ வந்து காருக்கு சின்ன வைப்ரேஷன்ஸ் வருவாங்க. அந்த வைப்ரேஷன்ஸ் வரும்னா ஆயில் ஃபில்டரே சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் ஆயில் சேஞ்சில் வந்து டெஃபினட்டாக உங்கள் என்ஜின் அந்த ஸ்லெட்ஜ் எல்லாம் ஒரு 65-70% போயிடும். அதுக்கப்புறம் நல்லா சூப்பர் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். அந்த நெக்ஸ்ட் ஆயில் சேஞ்சுக்கு அப்புறம் இது போட்டதுனால ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்கும். புதுசு வண்டிகள் போடனா என்ன பெனிஃபிட்னா வேறு இருக்குல்ல, இந்த தேய்மானம் இருக்குல்ல, தேய்மானம் வராமல் இந்த ப்ராடக்ட் காப்பாற்றுவாங்க. காரை ஓட்டி ஒரு 1 lakh கிலோமீட்டர் பக்கம் ஆகும்போது கொஞ்சம் தேய்மானம் வருவாங்க. அதனால என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். அப்போ வந்து இது ரெகுலராக போட்டுச்சுன்னா அந்த பிரச்சனையே வராது. இப்போ வந்து சில பேர் கேட்குறாங்க, வண்டி வாங்கும்போது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு, ரொம்ப நாளாக ஓட்டியதுக்கப்புறம் அந்த பழசு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஒரு டூ டைம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் அந்த பழசு ப்ராடக்ட் அப்படியே ஃபுல்லாக மாதிரி ரெஸ்டோர் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நைஸ், சூப்பர். ஸோ இப்போ அந்த வண்டி ஊற்றிடலாமா? கண்டிப்பாக ஊற்றிடலாம். எதனா ஆயில் ஊற்றுறது ரேடியேட்டரில் ஊற்றிட்டு இருக்க. ஸோ ப்ரோ வண்டிக்கும் ஊற்றியாச்சு. ஏர் ஃபில்ட்ரு அது என்னென்னா, இப்போ வந்து இந்த நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது 2 மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், நல்ல கண்டிஷனில் இருக்கணும். ஒன்று வந்து ஆயில் ஃபில்டர் நான் சொல்லியாச்சு. செகண்ட் வந்து ஏர் ஃபில்டர் தான். ஏர் ஃபில்டர் வந்து இப்போ வந்து சில பேர் வந்து க்ளீன் பண்ணி போடுவாங்க. ஆனால் க்ளீன் பண்ணும்போது அதோட ஒர்க்கு நல்லா வராது ஏர் ஃபில்டரோட. அப்போ வந்து கொஞ்சம் பழசு ஏர் ஃபில்டர்னா அதை சேஞ்ச் பண்ணி புதுசாக போட்டாச்சுன்னா கொஞ்சம் கூட நல்லா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஏர் ஃபில்டர் எப்போதுமே நல்ல கண்டிஷனில் இருக்கணும். வண்டியில் எல்லாமே நல்ல கண்டிஷன் தான் வண்டி ஒழுங்காக ஓடும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் ஊருக்கு போயிட்டு ஏன்னா இப்போ நான் அதை யூஸ் பண்ணாமல் என்னால் சொல்ல முடியல. அதனால் ஸ்டெபிலைசர் ப்ரோ வந்து அன்றைக்கி ஓட்டப்பவே தெரியும் டக்குன்னு அந்த ஒரு டிஃப்ரென்சஸ். அதனால் வந்து அதனால் அப்போ சொல்ல முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து நான் ஊருக்கு சென்னைக்கு போயிட்டு நான் சொல்கிறேன் கைஸ். பட் திஸ் ப்ராடக்ட் சீம்ஸ் குட். இன்னொருத்தவங்களும் பண்ணியிருக்காங்க வீடியோ இதை பற்றி, பெல்லாஸ் பார்வை. அவங்க வந்து கார் வீடியோஸ் பண்ணுறவங்க. ஸோ அவங்க வந்து இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் see if it is good. நல்லா இருக்கா எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ. இஃப் இட்ஸ் குட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் இதை வாங்குறதுக்கு. இதில் ஃபோன் நம்பர் இருக்கும். ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். இது வந்து 100 ml-க்கு 1200, 50 ml-க்கு 600 rupees. கம்ப்ரெஷன் பூஸ்டர் இருக்குது, அதுக்கு வந்து 200 rupees. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து KFC-லேருந்து பிரியாணி வாங்கியிருக்கோம். எஸ், பிரியாணி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட அன்றாட ஃபுட் மாதிரி மாறிடுச்சு. எங்கே போனாலும் எல்லாருமே பிரியாணி எதிர்பார்க்குறாங்க. யூஸ்வலாக வந்து KFC இல்லை ஏதாவது ஒரு இது மாதிரி எடுத்துக்கோங்களேன், ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கண்ட்ரிக்கு போகும்போது அந்த கண்ட்ரியில் என்ன ஃபேமஸ், அந்த கண்ட்ரியில் வந்து என்ன சாப்பிட்றாங்க அப்படின்றத பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க வந்து அதுலேருந்து அந்த ஃபுட்டை வந்து அவங்க வந்து செய்வாங்க. ஐ திங்க் KFC இதுக்கு முன்னாடி வந்து ரைஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ரைஸ் விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னு நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு நான் முன்னாடி பிக் ஃபேன் ஆஃப் தட் ரைஸ். KFC பிடிக்கும், தென் சிக்கன் பிடிக்கும், பட் அந்த ரைஸ் எனக்கு பிடிக்காது. இதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு மலேசியா போனீங்கன்னா அங்கே வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு இது வச்சிருப்பாங்க. ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபுட் வச்சிருப்பாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு போட்டதும் எனக்கு லைட்டாக வந்து ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துச்சு. ஓகே, இப்போ எனக்கு கம்ஃபர்டபுளாக இங்கே டேபிள் எதுவும் இல்லை, அதனால் நான் இப்படி உட்காந்து சர்வ் பண்ணுறேன். நீ வந்து மன்னிச்சிருங்க. திஸ் ஒன் இஸ் வெரி கட்பெரிஃபைங் மீ. ஓகே, ஸோ இதை நான் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன், ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணேன், சாப்பிட போகிறேன். அண்ட் இதில் இன்னொரு விஷயம்னா வந்து இந்த பிரியாணியில் வாசம் வருது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த பிரியாணியில் வாசம் வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா சும்மா ஒரு பேருக்குன்னு பிரியாணி செய்வாங்க அப்படின்னு தான் யோசித்தேன். KFC சிக்கன் வாசம் வருது, அது கண்டிப்பாக இருக்கும், பிகாஸ் KFC சிக்கன். அண்ட் இது வந்து பக்கெட் பிரியாணி. பக்கெட் எனக்கு ஏன் சீக்கிரம்லாம் கேட்காதீங்க. பிரியாணினா வந்து KFC ஞாபகம் வராது எனக்கு. பிரியாணினா எனக்கு என்ன ஞாபகம் வரும்? எனக்கு KFC ஞாபகம் வராதுங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு. போடலையோ, இதான் ஆர்டர் பண்ணேன், டக்குன்னு மறந்து போயிடுச்சு. அப்புறம் நம்ம எவ்வளோ ஞாபகம் இருக்கு உனக்கு? தெரியாது.
ஓகே ஸோ லைட்டாக மடங்கி இருக்குது. இது வந்து அவங்க கொடுத்தப்ப இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல. ஸோ இது உள்ள சிக்கன் இருக்குது. எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவாக வாங்கினேன் நான். ஃபுட்டு வந்துட்டு லைக் ஒரு கிளாசிக் பக்கெட் மீல் அதுக்கு பேர். நான் உங்களுக்கு பார்த்து இப்போயே சொல்லிடுறேன் நான் முடிக்கிறதுக்குள்ளே. ஸோ அதில் வந்து 2 பீஸ் சிக்கனு வித்து 1 2 3 4 பீசஸ் ஸ்ட்ரிப்ஸ் கிடைக்குது உங்களுக்கு. அப்புறம் ஸ்ட்ரிப்ஸ் சாப்பிட்றீங்களா? ஸ்ட்ரிப்ஸ், இது சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் உங்களுக்கு. அஸ்ரா நம்பாலு. அஸ்ரா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியா சாப்பிடணும். இது என்னன்னு தெரியல, ஸ்பைசி கிரேவின்னு கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் கத்திரிக்காய் கட்ட மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் சும்மா நேரத்தில் இது வாங்கியிருக்கவே மாட்டேன். வீடியோ பண்ணுன்ற ஒரே ரீசனுக்காக தான் வாங்கினேன். கிரேவி லாலிபாப் நல்லா இதா? லாலிபாப் இல்லைடா அது. ஆமாம் சரி, லாலிபாப்னா சரி அப்புறம் சாப்பிடுவோம். இவ்வளோ லாலிபாப்னா பிடிக்கும். லெக் பீஸ் லாலிபாப் சாப்பிட்ருக்கேன். அப்புறம் இல்லை சாப்பிட்டா போதும். பிரியாணி இதான் லார்ஜ் பிரியாணி, லார்ஜ் பக்கெட். எனக்கே பத்தாது போல இது. ஆமாம், இது நான் எவ்வளோக்கு வாங்க தெரியும். ஒரே இப்போ சொல்லிடு, அப்புறம் மறந்துடுவேன் ஒரு வண்டி. ஏன்னா அப்புறமா சொல்கிறேன் கடைசியில் மறந்துருப்பேன். ஒரு வண்டி சொல்லுவாங்க என்னடா சொல்லவே இல்லை இடம்னு சொல்லிட்டு. 734 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், எல்லாம் இது டெலிவரியோட சேர்த்து. ஸோ 665 ரூபா இந்த காம்போ, இந்த பிரியாணியோட. தண்ணி கேட்குற பாப்பா. ஸோ 665 ரூபா இந்த காம்போ. இதுக்கு பேர், இந்த காம்போக்கு பேர் என்ன தெரியுமா? கிளாசிக் பிரியாணி காம்போ 665. ஆர்டர் பேக்கிங் சார்ஜஸ் 33 அண்ட் டேக்ஸ் 34. இந்த டேக்ஸோட சேர்த்தா உங்களுக்கு எப்படி வந்துடும்? ஒரு 700 rupees வந்துடும். ஸோ 700 rupees இந்த பிரியாணி வித் சிக்கன். ஓகே, இது எடுத்தோடனே எனக்கு என்ன வாசம் வருது? மந்தி ரைஸ் இருக்குது தெரியுமா, அந்த வாசம் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் இருக்குது. ஐ திங்க் இது வந்து மிளகா இருக்குது. அப்புறமா வெங்காயம் இருக்குது. வெங்காயம் வந்து இது பண்ணி போட்டுருக்காங்க. மந்தி டேஸ்ட் சொல்ல முடியாது. பட் மந்தி டேஸ்ட்டுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃப்ளேவர்ஸ் வந்து இருக்குங்க. நான் நினச்சா வந்து ஒரு மாதிரி ரொம்ப சட்டிலாக இருக்கும். ஃப்ளேவர்ஸ் இருக்க ஆரம்பிச்சேன். நல்ல ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நல்ல ஃப்ளேவராக ரொம்ப இல்லை. பிரியாணி கிடையாது. இது வந்து நம்ம சென்னை பிரியாணியோ இல்லை வந்து ஒரு சவுத் சைட் பிரியாணியோ அந்த பிரியாணி வாசமே கிடையாது. மந்தியோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரோட இருக்கிற பலமான காரம் இருக்குது. பரவாயில்லப்பா. பாஸ்மதி ரைஸில் பண்ணிருக்காங்க. இதில் ஒரு கிரேவி கொடுத்துருக்காங்க. வெங்காயம் அப்புறம் தக்காளி அப்புறம் மசாலாலாம் போட்டு ஒரு மசாலா கிரேவி. இது ட்ரையாக இருக்கிறதுனால இது போட்டு சாப்பிட்டா தான் இன்னும் நல்லா இருக்குது. ஸ்டில் பிரியாணி ஃபீல் பண்ணா இல்லை. பட் தென் இட்ஸ் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர்ட் ரைஸு. இது வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டதுலேயே நம்ம டேஸ்ட் லைக் இது வந்து சாப்பிடலாம்பா அப்படின்ற மாதிரி ஒரு இது. இதில் கொஞ்சம் டேஸ்ட் வருது. நம்மளோட ஒரு சவுத் இண்டியன் டச் இருக்குது அந்த இதில். அம்மா கூப்பிட்டேன், அம்மாவை டேஸ்ட் பண்ண சொன்னேன் எப்படின்னு சொல்லு. அம்மா கரெக்டாக சொல்லணும். இது வந்து பீஸு. எனக்கு ஸ்ட்ரிப்ஸ் பிடிக்காது, ஆனால் இது பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அளவுக்கு கேஃப்சிக்கும் இது டேஸ்ட் பண்ணுறேன். எப்படி சொல்லுங்கள்? இது என்னது? அது கிரேவி, ஸ்பைசி கிரேவி. சரி ஓகே, இது டேஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இது வந்து ஒரு பிரியாணி. இது வந்து கேஎஃப்சியில் பிரியாணி. சாப்பிட்ற ஸ்மெல் தான் தெரியுது. வேற வேற நைஸ் ஒரு மந்தி சோறு. மந்தி சோறு வாசம் அந்த ஸ்மெல் தான் இருக்குல்ல, அதான் வருது. ஆனா இதுல ரைஸ்ல வந்து எதுவும் அவங்க சிக்கனும் இதெல்லாம் போட்டு செய்யல. கரெக்டா? சிக்கன் வாசம் பெருசா தெரியல. வெறும் அது வந்து ஒரு ரைஸ் ஃப்ளேவர்டு ஒரு இதுவா இருக்கு. ஆனா மந்தி சோறு மாதிரி. ஆனா பரவாயில்ல, நல்லா இருக்குல்ல, சாப்பிடலாம்ல. எங்க அம்மாவே சாப்பிடலாம்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப சாப்பிடலாம். ஏன்னு சொல்லுங்க, அவங்க ரொம்ப நோனத்து இந்த மாதிரி விஷயத்துல. சாப்பிட மாட்டாங்க வெளிலலாம் அதிகமா. நான் வெளில சாப்பிடுவேன் நிறையா. இது பண்ண அக்செப்ட் பண்ணிப்பேன். அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களே ஓகே சொல்கிறாங்கன்னா அப்போ வந்து இட்ஸ் குட் அர்த்தம். ஆக்சுவலி கண்ணை மூட்டு இது யாராவது கொடுத்தாங்கன்னா இது வந்து ஒரு மந்தி சாப்பாடுன்னு சொல்லிடுவேன். இந்த மாதிரி ஒரு இதில் கேஎஃப்சிலையோ இல்லை ஒரு மெக்டிலையோ இவங்க வந்து பண்ணும்போது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த மாதிரி வந்து ஒரு இன்க்ரீடியண்ட்டை வந்து ஒரு ஃபைனலைஸ் பண்ணி அதை வந்து ஓகே வாங்கி அதை ஒரு டிஷ்ஷாக கொண்டு வந்து அதை ப்ரொமோட் பண்ணுறதுலாம் ஒரு விஷயம். அதை கொண்டு வரதுக்கு வந்து கஷ்டம். ஏன் கஷ்டம் சொல்கிறாங்க? இப்போ ஒரு கடை வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம தான் முடிவு எடுப்போம். பட் இங்கே வந்து எப்படின்னா ஒரு ஆள் முடிவு எடுக்கிறது கிடையாது. ஐ வில் லாட்ஸ் ஆஃப் பீப்புள். இது ஒரு பூண்டு வர வந்துச்சு நினைக்கிறேன். பூண்டோட இது நல்லா பூண்டு போட்டுருக்காங்க அதில். ஸோ அவங்க ஒருத்தராக வந்து அதை வந்து ஓகே பண்ணுவாங்க. அப்புறமாட்டி இல்லை இது சரியில்லை, இது மாற்றுங்க, இல்லை இது இப்படி கொண்டு வரலாம், அது அப்படி கொண்டு வரலாம். இது அது வந்து கடைசியில் வந்து ஒரு டிஷ்ஷாக நம்மளுக்கு வரும். அப்புறமா எல்லாம் ஓகே சொல்லி அது டிஷ்ஷாக நமக்கு வரும். அது வந்து மாறாது. இப்போ இந்த டேஸ்ட் நீங்கள் சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ எங்கே இருக்கீங்க? எங்கேயாவது ஒரு ஊரில் இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. ஐ மீன் லைக் சென்னையிலேயே வேறு எங்கேயாவது ஒரு இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே வேணால் அதே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கேஎஃப்சி பிரியராக நீங்கள் இருக்கீங்க.
இந்த மாதிரி சிக்கன் சாப்பிட பிடிக்கும் உங்களுக்கு அப்படின்னா போகும்போது ஒரு மந்தி கணக்கான ஒரு ரைஸ் சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடலாம். டு பி ஹானஸ்ட் எனக்கு இது பிடிக்காதுன்னு நினச்சேன், நான் சாப்பிட மாட்டேன்னு நினச்சேன். பட் அப்புறம் ஒரே வை உனக்கு ஒரே வை. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். உங்களுக்காக இந்த பிரியாணி நான் வாங்கி பண்ணது, ஏன்னா நான் சாப்பிட்டுருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் இதுக்காக நான் போய் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டால் இதுக்காக நான் போக மாட்டேன். பட் கேசி போனால் திருப்பி கண்டிப்பாக சிக்கனுக்காக போவேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சேம் ஆயில் வந்து என்னோட பைக்குக்குமே போட்டுட்டு இப்போ நான் ஓட்டினேன். ஆக்சுவலி நான் வந்து கொஞ்சம் தூரம் தான் ஓட்டினேன், ரொம்ப தூரம் ஓட்டல. திங்க் லெட்ஸே ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிப்பேன்னு நினைக்கிறேன். கூல் திங் என்னன்னா வந்து இது நம்ம ஊற்றிட்டு நம்ம எடுக்கிறோம்ல, அந்த ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அது வந்து லைக் செம்ம ஜாலியாக இருக்கும். கார்லேயுமே அப்படி தான் ஆச்சு. நான் வந்து நம்ம ரேஞ்ச் ரோவருக்கு ஊற்றணும், அதுக்கடுத்து ஆல்சோ எக்கோஸ் போட்டு என் ஃப்ரெண்டுக்கும் ஊற்றணும்ல. அவர் ஆக்சுவலி நல்லா இருக்குனாரு. அண்ட் நான் வந்து நான் எடுத்தோடனே நான் வந்து அதுக்கு முன்னாடி நான் தான் ஓட்டிட்டு வந்தேன், அதுக்கடுத்து நான் தான் ஓட்டினேன். ஸோ அந்த இம்மிடியட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் தெரிஞ்சு. என்னன்னா லைட்டாக அந்த ஒரு கிரண்ட் வந்து அப்படியே குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல், இந்த சவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அது வந்து ஓட்டினவங்களுக்கு அது நல்லா தெரிஞ்சு. இப்போ நான் ஓட்டும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு, அப்புறமா மாமா ஓட்டும் போது அவங்களுக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அதில் டிஃப்ரெண்ட் சூப்பராக தெரிஞ்சிச்சு அந்த ஆயில் ஊற்றிட்டு. சேம் லைக் தேட் என்னோட பைக்லேயுமே இப்போ நான் ஊற்றுறேன். என்ன நான் இந்த பைக்கை விற்க போகிறதா இருந்தாலுமே இந்த பைக்கை நான் வந்து டேக் கேர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நான் ஊற்றிருக்கேன் நான். இட் ஃபீல்ஸ் ஆக்சுவலி குட் இன் யுவர் வண்டி. ப்ரோவும் சொன்னார் இது எக்கோ ஸ்போர்ட்டில் இந்த வண்டிக்கு ஊற்றியாச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஆயில் அடிட்டிவ்லாம் நான் ஊற்றுறதே கிடையாது என் வண்டிக்கு. நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த விஷயம்லாம் நான் பண்ணுறேன். ஸோ வைப்ரேஷன் ஆஃப் வண்டி வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஓட்டும்போது. அது வந்து நீங்களே தொடர்ந்து ஓட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் தெரியும். அது எப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோட தெரியுங்க, அதுக்கப்புறம் போக உங்களுக்கு பழகிரும். அதுக்கப்புறமாட்டிக்கு வந்து உங்களுக்கு அந்த இமீடியட் ரெஸ்பான்ஸில் தெரியுமா, அதுக்கடுத்து அப்படியே உங்களுக்கு பழகிரும் அந்த விஷயம். ஸோ அது வந்து இட்ஸ் பெட்டர் ஃபார் யுவர் இன்ஜின் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ வண்டியில் வந்து ஸ்மூத்னஸ் வந்து அதிகமாகுது நான் சொன்ன மாதிரி. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இப்போது அந்த கியர் சேஞ்ச் ஆகுது தெரியுமா ஆட்டோமேட்டிக்கில். அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ்னு சொல்ல முடியாதுங்க. பார்த்தீங்கன்னா அது வந்து சேஞ்ச் ஆகிறது வந்து கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட். அதோட அந்த நம்மளுக்கு தெரிகிற இது வந்து கொஞ்சம் குறையுது. இந்த ஆயில் நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்னஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலி நானே வந்து அந்த வண்டியில் செக் பண்ணிவிட்டேன். ஸோ நான் பிஎம்லேயும் வந்து ஊற்ற போகிறேன் இதுக்கப்புறமா. ஸோ இன்னும் நான் ஊற்றலை. ஸோ அதுலேயும் ஊற்றிட்டு செக் பண்ணுவேன். ஸோ இது டீசல் பெட்ரோல் இன்ஜின் இது எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் ஒன்று தான் அவங்க சொன்னாங்க. ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு பை இட் லெட் மீ நோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. சீக்கிரம் முறை நடந்த வீடியோங்க. பாய், see you. திருப்பி இன்னொரு வாட்டி ரவுண்டு போகலாமா? நல்லாவே திருப்பி சவுண்டு அந்த நீங்கள் ரெவ் பண்ணும்போது தான் தெரியும். நான் எதுவும் இதெல்லாம் மாற்றலாம் இல்லை, அதே ஸ்டாக்கில் இருக்கிறது தான் எல்லாமே.